இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். மனித இயல்பு அனைத்திற்கும் ஆசைப்படும். இதைவிட அது நல்லதா இருக்குதே என்று ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். பார்க்கிற எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்ற எண்ணம், மற்றவனை விட என்னட்ட தான் எல்லாம் இருக்கணும் என்று நினைக்கிற தன்மை, இறக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவது, இப்படியான எண்ணம் கொண்டவர்களை ஆண்டவர் அவருடைய பார்வையிலிருந்து விலக்கி வைக்கின்றார். பிரியமானவர்களே, நம்மை உருவாக்கியவருக்கு தெரியும் எங்களுக்கு தேவையானது எது, தேவையில்லாதது எது, சிறந்தது எது என்று. அவர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவும் மாட்டார், எங்களை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் கொடுத்ததை வைத்து சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எதற்குமே அதிகமாக ஆசைப்படாதீர்கள். அளவுக்கு மிஞ்சிய ஆசை ஆபத்தையே வருவிக்கும். இன்று வரையும் அவர் நமக்கு சிறந்தவைகளையே தந்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் பிரியமானவர்களே, உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அத்தோடு பிரியமானவர்களே, நாம் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளுக்காக ஜெபிப்போம். இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டை நிரந்தரமாக முடிவுக்கு வர வேண்டுமென்றும், இரு நாட்டு தலைவர்களும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டுமென்றும், அந்நாடுகளின் அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். ஆமேன்.